நம்ம இரவு முழுக்க சுகமாக தூங்கணும்னா கொசுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கு என்னன்னா கொசு வலை தான் எளிமையான வழி. ஆனா அந்த கொசு வலையில என்னன்னா நம்ம அழகா கட்டணும். அது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகுமே தவிர அந்த 2 நிமிஷம் நம்ம செலவு பண்ணோம்னா இரவு முழுவதும் ஆரோக்கியமாக தூங்கலாம். அது பாருங்க, கொசு வலை கட்டணும்னு நினைச்சிட்டாலே போதும், அதுக்கான சூழ்நிலை வசதி நம்ம உருவாக்கணும். பாருங்க, அந்த ஜன்னல் கம்பி கட்டிட்டு இந்த ஆணி அரிசி கட்டலாம். ஆணி அடிக்க முடியாட்டாலும் இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த ஏற்கனவே இதெல்லாம் கரெக்டாக அளந்து கட்டி வச்சிருக்கேன். ஸோ இங்கே ஒரு மிஷின் இருக்கு, இதனால கட்டி வச்சிருச்சு. அடுத்தது இது வந்து ஒரு ஆக்சுவலா சின்ன கொசு வருது. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி நானே கிழிச்சு ஒரு புடவை ஒட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தச்சு வச்சிருக்கேன். சரிங்களா? இதை இங்கே கேட்டுக்கோங்க. இப்படி கொசு வலையை கட்டிட்டு என்ன பண்ணணும்னா உள்ள போகணும். உள்ள வாங்க. இதெல்லாம் பாஸ் பண்ணவே இல்லையே. பரவாயில்ல, அப்படியே கட்டு. கொசு வலையை எடுத்துட்டு இப்போ உள்ள 4 பக்கமும் காய்கறியில கொசு வலைய இப்படி விட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இரவு பொழுது நம்ம திரும்பி படுத்தா கூட அந்த கொசு வலை அப்படியே இருக்கும். நடுவில் கேப் எதுவும் வராது. அதனால கொசுவும் உள்ள வர முடியாது. ஸோ இந்த மாதிரி கொசு வலையை போட்டுட்டு 4 பக்கம் பாருங்க, அந்த பக்கம் பாருங்க. போட்டாச்சுங்களா? இப்போ 4 பக்கம் கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் லைட் வச்சுட்டு வந்து படுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நைட்டில் தூக்கத்தில் யாராவது எழுந்திரிச்சு வெளியில் போகிறாங்க வராங்கன்னா அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அந்த கொசு வலையை மூடிட்டு போயிட்டோம்னா வெளியிலேருந்து அந்த கொசு உள்ளே வராது. அப்படியே 1-2 கொசு இது உள்ளார இருந்தால் கூட அந்த 2 கொசு மட்டும் தான் நம்மளுக்கு கடிக்கும். கடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த கொசும் கடிக்காது. அந்த கொசு கொஞ்சம் கடிச்சு ரத்தத்தெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் குண்டாயிடும். அதுக்கப்புறம் வேறு எந்த கொசுவும் கிடைக்காது. இரவு முழுவதும் நம்ம ஆரோக்கியமாக தூங்கலாம். சரிங்களா? வாழ்க்கை